நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நலவட்டும் அன்புக்குரியவர்களே, உடல் நலன் மேலாண்மை என்ற வகுப்பு இன்றைக்கு 48வது நாளை நாம் சந்தித்துக் கொண்டோம். பொன்விழா வாரத்தை கொண்டாடுவதற்கு இன்னும் 2 வாரங்களே இருக்கின்றன. 4 துணைத் தலைப்புகளில் நாம் அழகின் சிரிப்பு, அதில் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? யோக பயிற்சிகளை பற்றி பயிற்சிகளில் இரவில் சீக்கிரமாக தூங்கி விடுவது, அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்து விடுவதன் பலன்களை அதன் பிறகு போன வாரத்தில் நாம் வளர்ச்சிகளுக்கு செய்ய வேண்டிய உத்திகளில் மிக மிக முக்கியமாக நாம் இனிமா அக்கறை பற்றி பேசுகிறோம். அதாவது வளர்ச்சிகளை நீக்குவதற்கு மருந்து மாத்திரைகள், அதற்கு பதிலாக இனிமா என்பது மதில் மேல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பேசி, அதற்கு முன்பாகவே நாம் எப்படிலாம் செய்யலாம்னு சொன்னாக்க உணவு திருத்தம் என்பதுதான் நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கிற விஷயம். எதை எப்போது எந்த அளவில் சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போது சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடக்கூடாது, இந்த ஒரு நிலையை நாம் சரியாக நிர்வாகம் செய்வோமேயானால் வளர்ச்சிகள் இல்லாத நிலையை நாம் அடைய முடியும் என்பதைத்தான் போன வாரம் தொடங்குறோம். சரி, தற்காலிக ஏற்பாடாக நாம் இனிமா கேன் பற்றி பேசிக்கிறோம். இனிமா கேன் அப்படின்னு சொல்றது ஒரு இயற்கையான ஒரு வழிமுறை தான். இப்ப மெடிக்கல் ஷாப்ல நம்ம வாங்கி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய இனிமா அது வேற, ஒரு லிக்விட உள்ள செலுத்தி வெளியே வர வைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா இந்த இனிமா கேன் ஒண்ணுமே இருக்காது. ஒரு டம்ளர்ல தண்ணீரை நிரப்பி அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த டியூப் வழியாக ஆசன வாயில் அதை உட்செலுத்தி தண்ணீர் உள்ள போற வரைக்கும் அதை நாம அனுமதிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி பத்தலன்னு சொன்னா 2வது டம்ளர் வரைக்கும் மறுபடியும் அதுல தண்ணீரை உட்செலுத்தலாம். தண்ணி உள்ள போகணும்னா ஒரு தோராயமாக ஒரு 10 நிமிடங்கள் வரை நாம் அப்படியே அமைதி காக்க வேண்டும், உட்கார்ந்திருக்க வேண்டும் சாதாரண நிலையில. அதன் பிறகு நாம் என்ன பண்ணணும்னு சொன்னா கழிவறைக்கு சென்று மலம் கழிக்க முயற்சி எடுக்கின்ற பொழுது ஓரளவுக்கு மனம் வரும். சில பேருக்கு முழுமையா கூட வந்துடும். ஆனால் ஆரம்ப நிலையில ரொம்ப இறுகி போயிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் பழக்கப்படுத்தி வர வைக்கணும். தான் போன வாரம் பேசிட்டு இருக்கோம். சரி, வேற என்ன முறைகள்லாம் வளர்ச்சிகளை தீர்த்து விடலாம், யோகா பயிற்சிகள் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா நிறைய பயிற்சிகள் இருக்குது. அந்த ஆசன பயிற்சிகள், அதுக்கப்புறமா மூச்சு பயிற்சி, இன்னும் நிறைய பயிற்சியெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இப்ப நம்ம இதுல பேச முடியாது, ஒண்ணு ஒண்ணா பேசலாம். நம்ம ஏற்கனவே பல முத்திரைகளை அறிமுகம் செய்திருக்கின்றோம். அதுக்கு அந்த முத்திரையில இந்த முத்திரை நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல் ஆகிய 3ஐயும் இப்படி பிடித்து இப்படி மேல் பக்கமாக பார்க்கணும். இப்படி இதெல்லாம் வைக்கக்கூடாது. சரியான முறை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி வைக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த வாய் முத்திரை, இந்த முத்திரையை நம்ம தினந்தோறும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் வரைக்கும் கூட செய்யலாம். நீங்க 2 வேலையா கூட ஸ்பிளிட் பண்ணி காலையில கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம் செய்யலாம். சாப்பிட்ட பிறகு செய்வது அவ்வளவு சரியான ஆலோசனையாக இருக்காது. சாப்பிடுவதற்கு முன்பாக அல்லது லேசான ஆகாரம், இந்த நீர்த்த உணவுகள் ஏதாவது எடுத்துட்டு பழச்சாறுகள், தண்ணீர் எடுத்துட்டு வச்சுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணீர், வார்ம் வாட்டர், அதை சாப்பிட்டு அது மாதிரி வச்சோம்னு சொன்னாங்க இன்னும் சீக்கிரமாக அந்த மலம் இலகி வெளிவருவதற்கான வாய்ப்பு. இன்றைய அழகின் சிரிப்பு, ஏன் இந்த அழகின் சிரிப்புக்கும் இந்த மலச்சிக்கலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, மலம் கழிக்கப்பட்டு விட்டாலே அவன் ஆரோக்கிய நிலையை அடைகிறான் அல்லது அமைதி நிலையை அடைகிறான்
அல்லது ஆரோக்கியமும் அமைதியும் ஒருங்கே பெற்ற நிலையை அவன் அடைகிறான். மலச்சிக்கலோடு ஒருத்தர் இருக்க போகும்போது அவனுக்குள்ளேயே ஒரு எரிச்சல் இருக்கும், டென்ஷன். யாராவது ஏதாவது கேட்க போகும்போது அவனுக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா டென்ஷன் தான் வரும், எரிச்சல் வரும். அப்போ அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு. அவனுக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு அமைதி நிலை இருக்காது. இதை கழிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் ஒரு இயல்பான நிலைக்கு வர முடியும். அது வரைக்கும் தொந்தரவோடு தான் அவன் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்படி இருக்க போகும்போது அவன் வெளிப்படுத்துகின்ற விதங்கள், அவன் முகபாவம், அவனுடைய வார்த்தைகள், உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், அவனுடைய செயல்பாடுகள், இதை தாண்டி அப்புறம் அன்றைய வேலையினுடைய எல்லா வேலைகளுமே பின்னோக்கி தான் சென்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உற்சாகமாக வேலையை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை அவன் இழந்து விடுகின்றான் அந்த நாளில். சரி, அப்படி இருக்க போகும்போது அவன் மனசே அமைதி இல்லாத போகும்போது முகம் எப்படி அழகாக இருக்கும், உடல் எப்படி அழகாக இருக்கும். அப்ப உடல்ல இந்த மாதிரி கழிவுகள் தேங்கி தேங்கி இருக்க 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 உடல்ல பல நோய்களுக்கு ஆளாக போகும்போது அவன் மருந்து மாத்திரைகளோடு வாழக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இயல்பான ஒரு சராசரியான ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத போது அவன் எப்படி அவனுக்கு அழகான தோற்றத்தையே பெற முடியும்? தோற்றம் அழகாக இருக்கும் என்பதில் யாருக்கும் இன்னொரு கருத்து இருக்க முடியும். ஆனால் அதில் மலச்சிக்கல் என்பது மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இன்னைக்கு ஒரு கட்டுரை தொடர் நம்ம உயிரோட்டம் நிகழ்ச்சியில நம்ம அதாவது குரூப்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பெருங்குடல் பேசுகிறது அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு என்ன தலைப்புல கிங்டம் ஆஃப் லார்ஜ் இன்ட்ரெஸ்ட், பெருங்குடல் பேரரசு. அதுல பல விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன், நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். பேசுவதை கேட்பதற்கு நேரம் இல்லாதவர்கள் அந்த கட்டுரையை படிச்சு பார்த்தீங்க, தொடர்ந்த கட்டுரை வெளிவரும். அதுல 100 விதமான செய்திகள், 1000 விதமான செய்திகள் இருக்குது. எதுவெல்லாம் எளிமையாக உங்களுக்கு தர முடியுமோ அந்த மாதிரி எளிமையாக அதை தருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று அது பெருங்குடலின் ஆற்றலை, அந்த பெருங்குடலின் இயக்கத்தை, உடலுக்கு அந்த பெருங்குடல் செய்கின்ற வேலைகளை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டே வந்தால் நம்முடைய வாழ்க்கை எளிது, வாழ்க்கை அழகானதாக இருக்கும், அழகான வாழ்க்கையாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி. தொடர்ந்து அந்த தொற்றை நீங்கள் படித்து பாருங்கள். பலவிதமான உண்மைகளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது மனம் ஏற்றுக்கொள்ளும். அந்த மனம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்க இப்ப யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை சரியான வழியில் நிர்மாணித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்டுரையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் நம்பிக்கையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இதுதான் இன்றைய அழைக்கும் சிறப்பு. இதற்கு அடுத்ததாக ஆரோக்கியத்தின் அழைப்பில் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அவர்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்தை முதலுதவியாக எப்படி எடுத்துக்கொள்ள நாம் பேசிக்கொள்வோம். இந்த மருந்து ஒரு வாய்ப்பு. எதற்கான வாய்ப்பு என்றால் வாய்ப்புண்கள், வாயின் ஓரத்தில் ஏற்படுகின்ற புண்கள். எந்த வாயின் ஓரத்தில் ஏற்படுகின்ற புண்கள் எதுவெல்லாம் செலுத்துகின்ற ஒரு உரை போன்ற வழி இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கின்றதோ அவை எல்லாவற்றின் வாயிலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான புண்களையும் ஆற்றுவதற்கு இந்த மருந்து அற்புதமாக பயன்படும். அப்ப எந்த வாய்ப்புண்கள்? நம்ம இந்த வாயினுடைய கடைவாய் பகுதியில புண் ஏற்படும், கண்ண சுவர்களில் புண் ஏற்படும், நாக்கில் புண் ஏற்படும். மாதிரி அதே மாதிரி உடலுக்குள் என்னெல்லாம் பை வடிவங்கள் இருக்கிறதோ, இறைப்பை ஸ்டமக்கு, கருப்பை யூட்ரஸ், அப்புறம் பித்தப்பை கேல் பிளாடர், சிறுநீர் பை யூரினரி பிளாடர், இப்படி எதெல்லாம் பை வடிவில் இருக்கிறதோ உடல்கள், பெருங்குடல் வாய், சிறுகுடல் வாய், ஆசன வாய், இதெல்லாம் உள் நுழையக்கூடிய கையை வைத்தால் உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உரை போன்ற வழித்தளத்தை அமைத்திருக்கின்றதோ அதன் வாயில் ஏற்படுகின்ற எல்லா விதமான புண்களையும் ஆற்றுவதற்கு இது பயன்படுகிறது. சீறு பிடித்திருந்தால் சீலை வாட்டும். இதன் காரணம் வாயில புண் இருக்க போகும்போது வாய் நாட்டம் இருக்கும். அதே மாதிரி ஆசன வாயில புண்கள் இருக்க போகும்போது சரியாக மலம் கழிக்க முடியாது. கருவாயில புண்கள் இருக்கும் போது சரியாக சிறுநீர் கழிப்பது கஷ்டம். அதே மாதிரி மாதவிடாய் நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு
அந்த முளைக்காம்புகளிலும் அந்த புண்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த பால் குடிக்க போகும்போது குழந்தைகளுக்கு அந்த வாடை பிடிக்காமல் அந்த பாலை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தாய்மார்களுக்கு தெரியாது பால் இருக்கிறது, ஆனா குழந்தை குடிக்க மாட்டேங்கிறது. அதுக்கு டாக்டர் கட்டும்போது குழந்தைக்கு பசி இல்லை போட்டுருக்குது, குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு போட்டுருக்குது அப்படின்னு குழந்தைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மூளை வேறை பார்க்க வேண்டும். அதனால தாயை தான் முதல்ல பார்க்கணும். தாய்க்கு இருக்கக்கூடிய துன்பத்தின் காரணமாக தாயுடைய பாலில் ஏற்படக்கூடிய அந்த ஆஹ் வாசனை அது வேறு விதமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அது மறுக்கப்படுகிறது. எனக்கு பிடிக்கல அப்படின்றது ரிஜெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து அந்த குழந்தை குடிக்க மாட்டேங்குது காரணம் இல்ல. குழந்தைக்கு பசியின்மையோ இல்ல குடிக்க முடியாத சூழ்நிலையோ இல்லை. ஒருவேளை அந்த குழந்தைக்கும் வாயில புண்ணு அந்த மாதிரியான புண்கள் இருக்குமானால் அதுக்கு தனியா மருந்து ஒண்ணு தர வேண்டியதில்லை. இந்த மருந்தை சாப்பிட்டு விட்டு தாய்மார்கள் பால் கொடுத்தார்கள் அந்த குழந்தையை விரும்பி அந்த பாலை குடிக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது பொருள் இருந்து அது குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமே ஆனால் இந்த குழந்தைக்கு அது சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து. இது தாய்க்கும் சேய்க்குமான மருந்தா கூட அதை பயன்படக்கூடிய வாய்ப்பை தரும். இது பொதுவா வந்து இந்த மருந்தோட அடையாளம் வந்து வாயில கை வச்சு பார்த்தா சூடா இருக்கும் வாய். ஹீட்னஸ் வந்து நாக்குல தெரியும், வாயில தெரியும். கை வைக்கும் போது அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த மருந்து வந்து தைரியமா வந்து கொடுக்கலாம். முதலுதவியா தான் கொடுக்கணும். 3 நாளுக்கு மேல நீங்க எதுவும் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் 3 நாளுக்கு மேல நீங்க சரியான மருத்துவரை தேடி தான் போகணும். முதலுதவி அப்படின்னு சொன்னாலே வந்து முதல் கட்டம் தான் அது பயன்படுத்தணும். நீங்க வேணா கூடுதலாக வேணா ஒரு 2 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு மேல வந்து இதை பயன்படுத்த வேண்டும் என்றால் மருத்துவரின் ஆலோசனை தேவை என்பதையும் இங்கே நான் நிச்சயமாக பதிவு செய்கின்றேன். ஏனென்றால் ஹோமியோபதி மருந்துகள் வந்து இருபுறமும் கைப்பிடி இல்லாத கத்தியை போடுறது. நம்ம கூடுதலாக எடுத்து அதாவது தேவைக்கு இல்லாம தேவைக்கு மேல எடுத்தாலும் அல்லது வந்து சரியான மருந்துகள் வந்து நம்ம எடுக்க வேண்டிய மருந்து எடுக்காம வேற ஏதாவது மாற்றி எடுத்தாலும் அது வேற சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்கிறது என்பதையும் பேசிய கடமைப்படும். அடுத்ததாக மனதோடு பேசுவோம். நம்முடைய மனதோடு பேசுவதற்காக டாக்டர் பேட்ச் அவர்கள் லண்டனிலிருந்து ஒரு வாரமும் நம்ம 45 வயதிலேயே வந்து வாழ்க்கை கொடுத்தாலும் கூட உலகம் முடிகின்ற வரையிலும் அவர் பேசப்படும். ஒரு சீரியஸான நடக்கவே முடியாத ஒரு நோயாளி. அவருக்கு ஒரு மலர் மருந்து போன வாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவோ வந்து வேற வேற விதமான பயிற்சி எல்லாம் கொடுத்து பார்த்து விடையே குறையல. மலர் மருந்து கொடுத்தோம்னா டானிக் மாதிரி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரே நாள்ல அவர் அது என்ன பிரச்சனைக்கு அது எல்லா இடுப்படிக்கும் அந்த மருந்து சரியாகும்னா சரியாகாது. ஏன்னு சொன்னா இது வந்து மனம் சார்ந்தது, இடுப்பு சார்ந்தது அல்ல, உறுப்பு சார்ந்தது அல்ல, இது மனம் சார்ந்தது. அந்த மென்டாலிட்டி அவருக்கு இருக்க போகும்போது இது சரியான தேர்வாக அமைந்ததன் காரணமாக அவருக்கு உடனடிய தொந்தரவுகள் எல்லாம் வந்து இல்லாமல் ஆகிவிட்டது அப்படின்றது ஒரு செய்தி. உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கான உங்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான செய்தி தான் பகிர்ந்து கொள்ளுங்க. இது வந்து அதற்கான மருந்து என்ன அப்ப வந்து இந்த மருந்து எதுன்னு சொல்லுங்க. அந்த இடுப்பு அந்த மருந்து வாங்கி சாப்பிடுறோம். அது கிடையாது. அந்த மலரை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மலரும் ஒரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மலர் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மலரைத்தான் பிடிக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் எல்லாமும் பொருந்து விட்டால் அப்ப மருத்துவர்களோ அந்த மாதிரியான ஒரு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப காரணம் நமக்கு தேவைப்படுதுச்சுங்களேன். எதுல எதை சேர்க்கணுமோ அதை எல்லாம் சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறோம். பொட்டுக்கடலை சட்னிக்கு மிளகாத்தூள் எடுத்து போட்டு அரைச்சா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு நல்லா இருக்குமா? சரி. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு காரமும் இஞ்சியினுடைய காரம் வேற, சுக்குனுடைய காரம் வேற. இஞ்சியும் சுக்கும் ஒண்ணுதான். இஞ்சி காய்ந்தால் சுக்கு, அது இளமையா இருக்கின்ற பொழுது இஞ்சி, இஞ்சி விட்டால் சுக்கு, தண்ணீர் இஞ்சி விட்டால். அப்ப சுக்குனுடைய மனம் வேறு, இஞ்சியின் மனம் வேறு, இஞ்சியினுடைய சுவை வேறு, சுக்கின் சுவை வேறு. இஞ்சியை சேர்க்க வேண்டியதுல போய் சுக்கு சேர்த்தோம்னா இன்னைக்கு இஞ்சி தீர்ந்து போச்சு. வீட்டுல இருக்க சுக்கு எடுத்து போட்டு நம்ம வந்து சட்னி அரைக்கலாம்னு சொன்னா முடியும் நல்லா இருக்குமா? இல்ல சுக்கு அரைச்சி போட்டு இன்னைக்கு வந்து ஒரு மசாலா குழம்பு வைக்கலாம்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது சுக்குன்னா அது மருந்து பொருள் இல்லையா அப்படின்னு தான் சாதாரண கவனிச்சிட்டு போகுது. சரி மிளகு போட வேண்டிய இடத்துல மிளகாய் போடுறது மிளகோ போட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி அரைக்கிறோம். சட்னிக்கு வந்து மிளகு வச்சு அரைச்சா நல்லா இருக்கும்.
அப்போ காஞ்ச மிளகாய் எங்க பயன்படுத்துறோம், பச்சை மிளகாய் எங்க பயன்படுத்தணும், குடமிளகாய் எங்க பயன்படுத்தணும், மிளகை எங்க பயன்படுத்தணும், இஞ்சி எங்க பயன்படுத்தணும், சுக்கை எங்க பயன்படுத்தணும், எல்லாமே காரத்தன்மை தான். எல்லாமே காரம் தான். கார்ப்பு அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள்ள வரக்கூடிய எல்லாமே ஒன்றுதான். எல்லாமும் காரமா இருக்கும்போது ஒண்ணு மட்டும் தான் ஒவ்வொன்றுக்கும் அதை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல போகும்போது அதே மாதிரி இஞ்சி டீ போடுறோம். இஞ்சி டீ போடுறதுக்கு பதில் மிளகாத்தூள் எடுத்து கூட அதுவும் காரம் தானம் போட்டு இஞ்சி அந்த மிளகாத்தூள் டீ போட முடியுமான்றதையும் செய்ய முடியாது. அப்போ இது கொடுக்கிற மருந்து வேறு. சரி, இப்ப இன்னைக்கு பேசக்கூடிய மருந்து அதை பத்தி டாக்டர் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகள் அப்படியே கவனத்தையும் பட்டறிவையும் முழுமையாக பயன்படுத்த முடியாமலும் வாழ்க்கையிலிருந்து அன்றாடம் கற்கும் பாடங்களை கற்றுக்கொள்வதில் பிறரை காட்டிலும் நீண்ட காலம் வேண்டியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள், ஸ்லோ லேர்னிங் எபிலிட்டி கெப்பாசிட்டி உள்ளவங்க, சீக்கிரமா வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முயற்சி எடுப்பாங்க, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, உள்வாங்க முடியாது, உள்வாங்கினாலும் உள்ள பதிஞ்சுறாங்க. சிலருக்கு ஒரு முறை பட்டறிந்தால் போதுமானதாக இருக்கும் போது இம்மருந்து தேவைப்படும் இயல்பினருக்கு பட்டறிவு பாடம் கற்றுக்கொள்வதற்கு மேலும் மேலும் என பல முறை தேவைப்படுகிறது. அப்போ இவருக்கு எப்படின்னு சொன்னா ஞாபகம், அதாவது எல்லாமே மறந்துடுவார். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து உட்காருவாரு. இவர் ஆர்வம் இல்லாதவர் என்ன, ஆர்வம் இருக்கும், படிக்க உட்காருவாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சு உட்காருவாரு. சபையில உட்கார்ந்துருப்பாரு, 4 பேர் ஒரு டிபேட் நடக்குது, ஒரு பிரச்சனை ஒரு பேசுறாங்க, இவர் பேசிட்டே கவனிச்சுட்டே இருப்பாரு. எல்லாம் பேசி முடிச்சோன்னா யார் யார் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றது இவங்க எல்லாமே மறந்து. அப்ப அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து எந்த பிரயோஜனமும் அவருக்கும் இல்லை, பிறருக்கும் இல்லாம ஒரு பையன் படிக்கிறான், பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்து போய் ரொம்ப நேரம் முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாரும் கூட மொபைல பார்த்துருக்காங்க. பசங்க ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு மொபைல் தூக்கிட்டு போயிடுறாங்க இப்பெல்லாம். ஆனா இந்த பையன் வந்து அதெல்லாம் இல்லாம மறுபடியும் எப்படியாவது முயற்சி எடுத்து இன்னைக்கு முடிக்காம இன்னைக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி எடுத்து பாக்குறான். அவனுக்கு அந்த வந்து மனசுல பதியவே மாட்டேங்குது. அப்புறம் ஒரு வேலையா வந்து வந்து பதிஞ்சிருச்சுன்னு நினைச்சு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு படுத்துறான். காலையில ஸ்கூல் போய் உட்கார்ந்தோம்னா அந்த டெஸ்ட் எழுத போகும்போது அவனுக்கு நிச்சயமா வந்து எதுவுமே ஞாபகமே இருக்கிறதில்லை. அவ்வளவு மறதி, இப்படிப்பட்ட மறதி. சரி, அப்புறம் வந்து உன்னை வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பிளேடு இப்படி சீவும்போது கையை அறுத்துக்கிட்டோம், மறுபடியும் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றது வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. மறுபடியும் அதே மாதிரியே தப்பு தான் செய்வான். அதே மாதிரி தேங்காய் எடுக்கிறது இப்படிதான் எடுப்பேன், எடுக்கும்போது கையில் குத்திக்குவான். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும் போகும்போது அதே கையில தான் குத்திட்டு இருப்பான். சரி, இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து வீட்டை பூட்டிட்டு போயிடுவான். வருஷம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வீடு வரும், கூட்டமா இல்லையான்னு தெரியல, மறுபடியும் பார்த்தலாம் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வந்து பூட்டி பூட்டி தான் இருக்குல்ல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும். இப்ப அதே மாதிரி வந்து மனப்பாடம் பண்றதுலயும் முடியாது, மனப்பாடம் பண்ணவே முடியாது, பண்ணிட்டான்னு சொன்னா மறுபடியும் மறந்து போயிடும். வீட்டை கூட்டிட்டு போனாலும் திரும்ப வந்து வந்து பாக்குறதே வேலையா இருக்கும். அதனாலேயே வேலைக்கு போறது, கடைக்கு போறது, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது எல்லாமே டிலே ஆகிடும். அதே மாதிரி எதை மனசுல கொண்டு வந்தாலும் மனசுல பதியவே தெரியாது. இவன் நட்டு ஒரு விஷயத்த ஒப்படைச்சிடலாம், ஒரு ரகசியத்தை பேசிடலாம், ஏன்னு சொன்னா கண்டிப்பா மறந்துடுவாங்க. அதனால வந்து நம்பிக்கையோட வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இவர். எந்த ஒரு ரகசியத்தையும் இவர் நம்பிக்கையோட ஒப்படைச்சிடலாம், ஏன்னா கண்டிப்பா மறந்துடும். நான் வச்சுட்டு போறது இப்படிப்பட்ட ஒரு இயல்புல. இதே மாதிரிதான் ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கமும் இருக்கக்கூடியவங்களுக்கு மறக்க முடியல. நம்ம எவ்வளவு விட்டு பாக்குறோம், ஆனா விட முடியலன்னு சொல்றவங்களுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதே தப்பு தான். ஸ்மோக் பண்ணும் போது இருமல் வருது, ஸ்மோக் பண்ணும் போது எனக்கு இருமல் வருதுப்பா, நாளை இருந்து ஸ்மோக் பண்ண போறதுன்னு நினைச்சு பண்ணுவாரு. மறுநாள் காலம் மறந்துட்டு இந்த ஸ்மோக் ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டே இருப்பாரு. ஸ்வீட் சாப்பிட்டாக்கா வந்து பாரு மயக்கமா இருக்குது, இனிமேல் ஸ்வீட் சாப்பிடுறது கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாரு. மறுநாள் காலையில ஒரு ஸ்வீட்டை பார்த்தோன்னா அது அந்த அந்த நேற்று நடந்ததே அவருக்கு அந்த மயக்கம் வந்தது, அந்த மாதிரி ஒரு மாதிரியா அன்னீசியா இருந்ததே தெரியாது, மறுபடியும் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி குடிப்பழக்கம் கூட நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நாள்ல வந்து தீவிரமா இருந்துச்சுன்னு சொன்னா இது கொஞ்சம் வந்து வேற மருந்துகள் தேவைப்படும். ஆனா இதை வந்து லேசான ஒரு வந்து இயல்பான ஈஸியா மாத்த முடிஞ்ச ஒரு நபரை இருக்கக்கூடியவங்க குடிப்பழக்கத்தை கூட இவர் வந்து நீக்கிடலாம். அவர் லேசா அதை குடிச்சு பார்த்துட்டு இந்த மருந்து எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. திரும்பவும் வந்து நினைவு திறந்து எடுத்துக்க எடுக்க எடுக்க அவர் நினைவு வரும், இது குடிச்சாலும் இந்த கஷ்டம் வருது, எல்லாம் குடிச்சா என்ன கஷ்டம் வருதுன்னே மறந்துடுவாங்க. குடிக்க அது மறந்துடுவாங்க. திரும்ப திரும்ப அவங்க அதே தப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கொடுக்க கொடுக்க என்ன பண்ணாங்க வந்து, ஆமா வயிறு அன்னைக்கு டைட்டா இருந்துச்சுல்ல, ரொம்ப மயக்கமா இருந்துச்சு, நான் எங்கேயோ அட்டையோ போய் நம்ம எதோ கேட்டோம் முடியல, பாக்கெட்ல பணம் வச்சிருந்தோம் விட்டுட்டோம், அதை எங்கேயோ விட்டுட்டோம், மொபைல் கூட அங்கே விட்டுட்டோம், அப்புறம் ஏதோ கிடைச்சிச்சு, மறுபடியும் இனிமேல் வந்து விட்டுருந்தோம், நம்ம இவ்வளவு காசு போடலாம் வாங்க முடியாது மறுபடியும் அப்படின்றது மறுபடியும் நினைவுக்கு வரணும்னா கூட அவருக்கு இந்த மலர் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மலர், அதாவது திரும்ப திரும்ப தோல்வியே சந்தித்துக் கொண்டிருப்பார்கள்.
எத்தனை முறை வந்து அந்த படிக்கட்டுல கால் வச்சாலும் வலிக்குதான் வந்துடும் தெரிஞ்சு போய் 10வது முறையா டாக்டர் போறியா எத்தனை வாட்டியப்பா நீ வலிக்க முடியும் எங்கப்பா வீட்டாண்டே வலிக்க விட்டேன் வீட்டாண்டியே வலிக்க விட்டியா நீ ஏன்ப்பா நீ அதான் அன்னைக்கு அதான்ப்பா சொன்னேன் அதுக்குள்ளே அதான்ப்பா சொன்னேன் ஆமா சார் எப்பவுமே மறந்து மறந்து போயிட்டு அங்க கால் வச்சாங்க அப்படின்ற ஒரு இயல்பு ஒருத்தர் இருக்கமானார். அதே மாதிரி சுவிட்ச் ஒரு ஷாக் அடிக்குது அதை மறந்துடும் மறுபடியும் அது சுவிட்ச் செய்யக்கூடாது. அது ஒரு இது போட்டு ஒட்டி வச்சிடணும். அதுக்கப்புறமா எலக்ட்ரிஷியன் வர வரைக்கும் அதை கை வைக்கக்கூடாது மறந்துட்டு மறுபடியும் போய் வந்து ஐயோ வந்து எனக்கு அவனுடைய வருவான். அந்த மாதிரி இயல்பாகவே வந்து மறதி உள்ள நபர்களுக்கு இது அற்புதமாக பயன்படக்கூடிய இந்த மருந்தினுடைய பெயர் மலரின் பெயர் செஸ்ட் நட் பட். CHEST செஸ்ட் NUT நட் PUD பட். இந்த மலரை கொடுக்கும் மனிதன் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறானோ அதிலிருந்து மீண்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு புது வாழ்க்கையை அவன் நோக்கி செல்வதற்கு புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து எவ்வளவோ வந்து ப்ரமோஷன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஒரே கிளாஸ்ல வந்து பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகி கிடக்கலாம். இல்ல ஒரு வேலையில வந்து அவன் வந்து அவனுக்கு ஒரு மதிப்பு இல்லாமே இருக்கலாம். ஏன்னா இவன்கிட்ட கொடுத்தா அது வேலை ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடைசியா வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா வேலையை விட்டுட்டா பரவாயில்லையேன்ற அந்த முதலாளிகளோ அந்த கம்பெனியோ அவனை பத்தி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவன் போயிட்டா பரவாயில்லப்பா இதை பழகிட்டா கொஞ்சம் பாவமா தெரியுது. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் இவனை வச்சுட்டு கட்டி அழுகுது அப்படின்ட்டு உன்னை கழட்டி விடலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல மீண்டு அவன் மறுபடியும் வந்து துளிர்த்து நான் வந்து இருக்கிறேன், என்னால் இதை செய்து காட்ட முடியும், இந்த வேலையை என்னால் செய்ய முடியும், அதனால என்கிட்ட ஒப்படைங்கன்னு அவன் வந்து சொல்லாமல் சொல்வதற்குரிய வாய்ப்பை இந்த மலர் அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இந்த மலர் பட். இயற்கையோடு இணைவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற இந்த பகுதியில வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த கையில வலது கையில ஒரு புள்ளியை பார்த்தோம். இந்த புள்ளி கல்லீரல், இந்த புள்ளி கைன்னு பார்த்தோம். இப்ப இந்த கைக்கு மாறாக இந்த கை எடுக்கணும். இந்த கையில இது வந்து ஹார்ட்ன்றதையும் பார்த்தோம். வேக மேல இருக்கிற இடம் வந்து இந்த 2 விரலுக்கு நடுவில் இந்த பள்ளத்துல வேக மேல இருக்கக்கூடியது வந்து இப்ப இது தேவையில்லை நமக்கு. இதுக்கு கீழே ஒரு புள்ளி, இந்த புள்ளி உடம்புக்குள்ள எங்க வேலை செய்யுது? உடம்புக்குள்ள எங்க வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் செவுரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணீரல், ஸ்பிளீன் அப்படின்னு சொல்ற உறுப்போட கனெக்ட் ஆகக்கூடிய இடம். இந்த மண்ணீரல் எவ்வளவு அற்புதமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னா, இந்த உடம்புன்றது மண்ணால் படைக்கப்பட்டது. மனித உடல் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறான் சொல்லுகிறது, நான் மனிதனை மண்ணிலிருந்து படைத்தேன். அதனாலதான் சாத்தான் வந்து மண்ணை விடவும் என்னை நீ நெருப்பில் படைத்திருக்கின்றாய், மண்ணை விடவும் நெருப்பு மேலானது என்று படைத்தவனிடத்திலே வாதிட்டது என்றது கருத்து. சரி, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு அதன் பிறகு அந்த மண் கோலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீரை போன்ற 2 நீர்மங்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு கரு உற்பத்தி ஆகும். 2 நீர்மங்கள் எது? கருமுட்டையின் ஒரு நீர்மமோ விந்தணுவின் ஒரு நீர்மம் சேர்கின்ற பொழுது கரு உற்பத்தி ஆகும். இந்த கருவை தாங்குகின்ற மண் கலையம்தான் தண்ணீரை, குளிர்ந்த தண்ணீரை தாங்கி நிற்கின்ற ஒரு குவளைதான், மண் குவளைதான் இந்த மனித உடல். சரி, இந்த மனித உடலுக்குள், இந்த மனித உடல் என்பது மண்ணு, டோட்டலி வந்து பிசிக்கல் பாடி இஸ் ஃபுல் கண்டென்ட் ஆஃப் எர்த், சாயில், மட், கிளே, களிமண்ணால் தான் உங்களை படைத்திருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் யாவற்றையும் நீரிலிருந்தே படைத்தோம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்க. முதல்ல வந்து மண்ணில் படைத்தோம், முதலில் மண்ணில் தான் படைத்தோம். மண்ணை உருவாக்கிவிட்டு அதை தண்ணீரை வைத்தான். அதன் பிறகு தண்ணீரிலிருந்து படைத்துக் கொண்டிருக்கிறான். மண் பாத்திரத்தில் வைக்கப்பட்டது தண்ணீர் வந்து யார் உறிஞ்சி வச்சுக்குவாங்கன்னா மண் தான் உறிஞ்சி வச்சுக்கணும். தண்ணீரை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய இடங்கள் வந்து மண் குவளைன்றது நம்ம சொல்றோம். மண்ணு, எர்த்து, அதுக்குள்ள தண்ணி நிற்கும். நம்ம தண்ணி வேணும்னா எர்த்துக்குள்ள தோண்டி நம்ம என்ன பண்ணணும், போர் போடணும்.
முன்ன கிணறு வெட்டுவாங்க, இப்ப போர் போடுறதெல்லாம். அப்ப அங்க இருந்து தண்ணி வெளியே கொண்டு வரும். ஆக இந்த நீர்மத்தை தாங்கி நிற்கின்ற இந்த மண்ணுக்கு மிக மிக நெருக்கமான இந்த உடலின் ஒட்டுமொத்தமான உறுப்புகளுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு தான் மண்ணீரல். ஏன்னா மண்ணீரல் எப்படி அந்த காலத்துல பேர் வச்சாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு உறுப்பும் இருக்குது, ஏதோ பேர் வச்சாங்க. இப்ப எப்படியோ ஒரு இந்த மூளை, கண்ணுன்னு ஒரு பேரு, மூக்குன்னு ஒரு பேரு, வாயும் ஒரு பேரு, பல்லுன்னு ஒரு பேரு, காதுன்னு ஒரு பேரு, எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், இப்படி பேர் வச்சாங்க. ஏதோ பேர் வச்சாங்க, காரணம் இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த உறுப்புக்கு பேர் மண் ஈரல். மண்ணுன்ற வார்த்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கோடானு கோடி வருஷத்துக்கு முன்ன மனுஷன் எவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவனாக இருக்கின்றான்னா, இந்த மண்ணீரல் அப்படின்ற பேர் எப்படி பேர் வச்சானோ அதே மாதிரி இந்த மண்ணை சவுத்துல ஒட்டி வச்சா ஒட்டிக்கணும். இறைச்சி கடையில இப்ப அப்படி ஒட்டுறது இல்ல, இந்த காலத்துல செவுத்துல தான் ஒட்டி வச்சிருப்பாங்க. அது மண்ணோட தான் சேர்க்கணும். இப்ப செவுத்துல ஒட்டி வச்சிருப்பாங்க, பேரு செவுரொட்டி, மண்ணீரல். பல்பூச்சின்னு பேர் இருக்குது, ரொம்ப ஆராய்ச்சி இது பண்ண வேணாம் அந்த இடத்துக்கு. இப்ப மண்ணீரல் செவுத்துல ஒட்டிக்குது. ஏன் ஒட்டிக்குது? அதுல இருக்கிற ஈரப்பதத்தின் காரணமா ஒட்டிக்குது. வேற எந்த உறுப்புக்கும் அவ்வளவு ஈரப்பதமே கிடையாது மண்ணீரலை மாதிரி. இது செவுத்துல ஒட்டி வச்சா ஒட்டிக்குது. வேற எதுக்கு பயன்படுது? ரத்தம் இல்லை என்றால் இந்த மண்ணீரலை வாங்கி சமைத்து சாப்பிட சொல்லி அறிவுறுத்துவார்கள் மருத்துவர்கள். அப்போ பிளட், இப்ப நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, நீர்மம், நீரை தாங்கி நிற்கின்ற ஒரு உறுப்பு தான் மண் குவளை தான் மண்ணீரல். மனித உடம்பு, மனித உடம்புக்கு மிக மிக நெருக்கமான ஒரு உறுப்பு மண்ணீரல். அப்போ அந்த மண்ணில் ஓடக்கூடிய தண்ணீர் எது? குவளை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மிக முக்கியமான தண்ணீர் ரத்தம். அந்த ரத்தத்தில் ஒரு குறைபாடு ஒருவருக்கு இருக்குமே ஆனால், ரத்தம் ஒருவருக்கு இல்லை என்றால், அந்த இடத்துல நீ மண்ணீரலை கொடு, ரத்த குறைபாட்டை அது நிவர்த்தி செய்துவிடும் அப்படின்னு மருத்துவர் ஒரு ஆலோசனை சொன்னாருன்னு சொன்னா, மண்ணீரலுக்குள்ள என்ன இருக்குது? கண்டென்ட் ஆஃப் பிளட். அப்போ ரத்தத்தினுடைய சேகரிப்பு, மொத்த சேகரிப்பு அதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நம்ம அக்குபஞ்சர் புள்ளிகள்ல கூட அதே மாதிரி இந்த மண்ணீரல் ரத்தம் இல்லைன்னு சொன்னால் மண்ணீரல் தேவைப்படுகிறது. தண்ணீர் பாயலன்னு சொன்னால் அதுக்கு மண்ணீரலை பயன்படுத்துகின்றோம். தண்ணீர் உடம்புல அதிகமாக சேர்ந்து போய்விட்டது, வெளியேறவில்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மண்ணீரல் தான் பயன்படுது. தண்ணீர் நிகர்த்த ரத்தம் அங்கே கெட்டு போயிருக்குமானால், குறைபாடுடைய ரத்தமாக இருக்குமானால், அந்த பியூரிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய புள்ளிகளும் இந்த மண்ணீரல் புள்ளிகளாக தான் இருக்குது. ரத்தம் குறைபாடு இருந்தாலும் அதுதான், ரத்தம் பற்றாக்குறை, அதாவது ரத்தம் அதிகமாக தேங்கி இருந்தாலும் அதுதான், ரத்தத்துல இம்பியூரிட்டி, அந்த மாதிரி அசுத்தங்கள் நிறைந்திருந்தாலும் மண்ணீரலுடைய புள்ளிகள் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் அக்குபஞ்சர் நமக்கு அடையாளம் காணக்கூடிய விஷயம். அப்போ அந்த மாதிரி இந்த மண்ணீரலை நாம அழுத்தம் தரும்போது, இந்த புள்ளிகள் அழுத்தம் போது என்ன செய்யுது நடக்குது உடம்புக்குள்ள அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிளட்டை உற்பத்தி பண்ணுது, அப்புறம் சர்க்குலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது ஹார்ட்டோடைய வேலையா இருந்தாலும் கூட அதனுடைய ஃபுல் சப்போர்ட் மண்ணீரலுடைய சப்போர்ட் தான். அதே மாதிரி அதுல சுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா சுத்திகரிப்பதற்கும், இப்ப எப்படி சுத்திகரிக்கணும்னு சொன்னா, ஒரு தண்ணி எப்படிப்பட்ட தண்ணீரா இருந்தாலும் ஒரு மண் பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி வைக்கின்ற பொழுது அந்த தண்ணி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது தண்ணீரை பத்தி ஒரு செய்தி, பெரிய செய்தி இருக்கு. அது இப்போ அது ஆக்கிரமிச்சுன்னு சொன்னா, தண்ணீர் ஆக்கிரமிச்சுட்டாக்க இப்ப இதை பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா இந்த விஷயத்த உள்வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பத்தி நம்ம பேச போறோம். அப்போ இந்த மண் குவளையில் சேகரிக்கப்படுகின்ற தண்ணீரானது அது தூய்மை அடைகிறது. தூய்மை அடைகிறதா இல்லையா இப்ப ஒரு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, முதல்ல ரத்தத்தை தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ரத்தத்தை தொட்டு பார்க்கணும். தண்ணி தொட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாதிரி வெது வெதுப்பா தான் இருக்கும். ஒரு சேத்து நடுவில் இருக்க ஒரு தண்ணி எடுத்து பார்த்தோம்னா வெது வெதுன்னு இருக்கும் தண்ணி. சரி, மண் பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு அது தெளிஞ்சதுக்கு அப்புறமாக அதை எடுத்து வடிகட்டிட்டு தொட்டு பார்த்தோம் சொன்னா சில்லுன்னு இருக்கும். அப்போ ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அது தண்ணீருடைய தன்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறது, தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு பொருள். எப்படி அது? தண்ணீர், தன் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம். தமிழ்ல தன் என்ற வார்த்தைக்கு குளிர்ச்சின்னு பொருள். தன் நீர், குளிர்ச்சியான நீர். அப்ப குளிர்ச்சியான நீரை
பெறுவதற்கு அது சுத்தமா அது குளிர்ச்சியான நீரா இருக்குமே ஆனால் அது சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணீரை பெறுவதற்கு எது தேவைப்படுகிறது? மண் பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. அந்த மண் பாத்திரமாக இந்த மண்ணீரல் இருக்கிறது உடம்புக்குள்ள. அதனாலதான் வந்து ரத்த சுத்திகரிப்பு, ரத்த குறைபாடு, ரத்த சுற்றோட்டம் சர்க்குலேஷன்ல ஏற்படக்கூடிய குறைபாடு எதுவாக இருந்தாலும் மண்ணீரல் இயக்கம் வந்து சரியா இருந்தால் மட்டும்தான் முழுமையா நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நடக்காது. மண்ணை வந்து தூய்மையா இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குவாங்கன்னு சொன்னா, உப்பில்லாத பண்டம் குப்பைன்னு ஒரு படம் இருக்கு. அப்போ உப்பு இல்லைன்னு சொன்னா நமக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா மனித இயல்பு, மனிதனுடைய நாக்கு உப்புக்கு பழக்கப்பட்டது. அதே மாதிரி உப்பிட்டவரை உள்ளளவும் நினைவு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ உப்புனா என்னது? உப்பள்ளி சாப்பிட கொடுத்தாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. உப்பு என்றால் உணவு என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. இந்த உப்பு அப்படி தன்மைக்கு வந்து எதில் இருக்குது? தண்ணீர் உப்புத்தன்மை உள்ளது. பொதுவாக தண்ணீரே உப்புத்தன்மை உள்ளது. மண்ணும் உப்புத்தன்மை உள்ளது. அப்போ மண்ணும் தண்ணீரும் எதற்காக பயன்படுகிறது? சுத்திகரிப்புக்காக பயன்படுகிறது. தண்ணீரை கொண்டுதான் சுத்தம் செய்கின்றோம், மண்ணை கொண்டும் சுத்தம் செய்கின்றோம். சில பாத்திரங்கள் ரொம்ப பிசுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னா மண்ணை கொண்டு சுத்தம் பண்ணுவோம். அப்புறம் மண்ணை ஒத்த சாம்பலை கொண்டு சுத்தம் செய்தோம். இப்போ லிக்விட் ஃபார்ம்ல நிறைய வந்து வந்துருச்சுன்றதுனால இப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாது, மறந்து போச்சு. தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ப சாம்பல் எடுத்து வச்சுதான் வந்து பிசு பிசுப்பெல்லாம் போக்குவதற்கு, பாத்திரங்களை துலக்குவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்ப அந்த மண் வந்து பியூரிபிகேஷன். உப்பு தன்மை என்ன பண்ணுது? பியூரிபிகேஷன். சால்ட் தான் வந்து பியூரிபிகேஷன் ஏஜென்ட். நம்ம வந்து எல்லா சுவைகள்லயுமே புளிப்பா, கசப்பா, உப்பா, காரமா, கார்ப்பா, துவர்ப்பா, இனிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உப்பு தான். உப்பு தண்ணி தெளிக்க சொல்லுவாங்க, உப்பு கட்டி தொகோட சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து உப்பு தான் வந்து வீட்டுக்குள்ள முதல்ல கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. உப்பு பத்தி நிறைய செய்திகள் இருக்குது. எதுக்காக அப்படின்னு சொன்னா அது வந்து அசுத்தங்களை எல்லாம் உள்வாங்கி அந்த இடத்த தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உப்புக்கு இருக்குது. உப்பு மண்ணின் தன்மையை ஒத்தது. அது மண்ணின் தன்மையை ஒத்ததா இருக்கிறதுனால தூய்மைக்கான ஏஜென்டாக தெரிந்தவராக இருந்தது. அதே மாதிரிதான் உடம்புக்குள்ள மண்ணீரல் இயக்கம் சரியாக இருக்கின்ற வரையிலும் இம்பியூரிட்டி அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு, அதாவது இம்பியூரிட்டி எதனால ஏற்படுது? சரியா வந்து சாப்பிட்டு சரியா மலம் கழிக்கல அப்படின்னு சொன்னாலும் பிளட் இம்பியூரிட்டி வந்துடும். அதுதான் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகுதுன்றது நம்ம பின்னாடி பார்க்க போறோம், ஏற்கனவே பார்க்க. அடுத்தது வந்து ஒரு பூச்சிக்கடியில கூட பிளட், அதாவது பூச்சிக்கடினா வந்து கொசுக்கடியும் அதுதான், பாம்பு கடியும் அது ரெண்டாம் ஒண்ணுதான், எல்லாமே பூச்சிக்கடிகள் தான். அப்ப அது வந்து வந்து எக்ஸ்ட்ரீம், அது பாம்பு கடிங்கிறது. ஆனா கொசு கடிச்சா கூட நமக்கு வந்து வந்து அரிப்பு வந்துருது, ஒரே சொரிய மாதிரி சூழ்நிலை வந்துருதுன்னு சொன்னா பிளட் போய் கெடுக்குது அந்த கொசுக்கடி. அப்ப என்னெல்லாம் எந்த பூச்சிகள் கடிச்சாலுமே ரத்தம் வந்து சுத்தமடைய வந்து ரத்தம் தேக்கம் அடைகிறது. அதனால ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய தேவை அங்க ஏற்படுது. அப்ப மண்ணீரல் இயக்கம் சரியாக இருக்குமானால் அந்த சுத்திகரிப்பு நடைபெறும். யாருக்கு மண்ணீரல் இயக்கம் சரியாக இல்லையோ அவங்களுக்கு வந்து கொசு கடிச்சு வந்து புண்கள் ஆறுவதற்கு நாட்கள் ஆகும். அது ரொம்ப நாளா வந்து ஸ்கின் டிசீஸா மாறிடும். அப்படி அது மண்ணீரல் ஸ்திரமாக இருக்கக்கூடியவனுக்கு, உறுதியாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த கொசு கடிச்சாலும் கூட அது கொஞ்ச நேரத்துல இருந்து தானாக போயிடும். இப்ப கொசு கடிக்கை அப்படின்னு சொன்னா அப்புறம் எல்லா விதமான பூச்சிக்கடிகள்லாம் இருக்குது இல்லையா? எவ்வளவோ பூச்சிகள் இருக்குது. கம்பளி பூச்சி, அந்த பூச்சி, இந்த பூச்சி, எந்த பூச்சி கடிச்சாலுமே தாங்க முடியாதவங்க இருக்கிறாங்க. எந்த பூச்சி கடிச்சாலும் தாங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சிக்கடியா இருந்தாலும் அது வந்து உள்ள கடிக்க போகும்போது அந்த பிளட் இம்பியூர் பிளட்டா மாறுது. அந்த பிளட்டை கூட வந்து சுத்திகரிப்பதற்கு மண்ணீரல் பயன்படுது. அது மட்டுமல்ல, உடம்புக்குள்ள எந்த விதமான சுரப்புகள் தேக்கம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அதிகமான சுரந்தாலும் சரி, இல்ல வந்து சுரப்பே இல்லாமல் இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் மூல காரணமாக மண்ணீரல் தான் இருக்கிறது. இப்ப கண்கள் அதிகமான தண்ணீர் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆஹ் உள்ள வந்து எனக்கு வந்து தைராய்டு சுரக்கல. அதே மாதிரி ஒவ்வொரு சுரப்பிகள், பிட்யூட்ரி, பீனியல் சுரப்பி, அப்புறம் வந்து தைமஸ்ல, பேங்க்ரியாஸ்ல, இதெல்லாம் சுரக்கலன்னு சொல்லி இன்சுலின் சுரக்கல, அது சுரக்கல, ஒவ்வொன்றுலயும் வந்து அந்த செக்ரீஷன்ஸ் பேர்லாம் இருக்கு இல்லையா? பாருங்க, எந்த உறுப்புல எந்த சுரப்பு சுரக்கலனாலும் சரி. அதே மாதிரி ரத்தம் குறைஞ்சு போச்சு, வெள்ளை அணுக்கள் குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி வேற என்ன வந்து உடம்புக்குள்ள வந்து சிறுநீர் சரியாக பிரியவில்லை, எனக்கு வியர்வை வரவில்லை, இல்ல அதிகமாக வியர்க்கிறது, அதிகமாக சிறுநீர் கழிக்க வந்து சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி நீரின் தொடர்பாக எந்த ஒரு நிலையிலும் வெளியேறுவது அதிகமாக இருந்தாலும் சரி, வெளியேறாமலே இருந்தாலும் சரி, உற்பத்தி அதிகமாக உற்பத்தி ஆனாலும் சரி, உற்பத்தி இல்லாமல் இருந்தாலும் சரி, அதற்கான எல்லா விதத்துக்கும் சேர்ந்த ஒரு காரணம்
மண்ணீரல். மண்ணீரல் இயக்கம் சரியாக இருக்குமானால் இந்த சுரப்புகள் எல்லாம் சரியாக தன்னுடைய இயக்கத்தை வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் பிளட்னு வரப்போகும்போது விந்தணுக்களுடைய உற்பத்தி அதிகமாக தான், கருமுட்டை உற்பத்தியும் அதே மாதிரிதான். அப்போ இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எதுக்காக பேசிட்டு இருக்கின்றோம்? குழந்தையின்மை அப்படின்ற தலைப்புல குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகி இன்னார்கள் ஆகிவிட்டவர்கள் மட்டுமல்ல, புதிதாக திருமணம் செய்து கொள்ளவிருக்கின்றவர்களும் அல்லது திருமண ஏற்பாட்டில் மணமகளையோ மணமகளையோ தேடிக்கொண்டு போவர்களுக்கும் சேர்ந்துதான் இந்த பகுதியை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில பேசுகின்ற பொழுது அவர்களுக்கும் சரி செய்து கொண்டு அவர்கள் பெறுகின்ற குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் இல்லாத குழந்தைகளாக ஆரோக்கியமான குழந்தைகளை பெறுவதற்கு எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமான உறுப்புகளாக கொண்டு அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க இருப்பதற்கான ஏற்பாட்டில் ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த பகுதியில் இன்றைக்கு நாம் அறிமுகம் செய்திருக்கின்ற இந்த மண்ணீரல் புள்ளி இயக்கம் தருகின்ற பொழுது அது விந்தணுவில் தொடங்கி சிறுநீர் வரையில் தொடர்ந்து ரத்தம் அல்லது வெள்ளை அணுக்கள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இன்னும் என்னவெல்லாம் சுரப்புகள், தண்ணீர், மூக்கில் உள்ளக்கூடிய சனி, முதுகெலும்பில் தொடரில் ஓடக்கூடிய சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், இப்படி நாக்கில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பு, சர்க்கரைக்கும் அதுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அந்த மாதிரி எந்த சுரப்புகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் கூட அதுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையான தொடர்பு, அதனுடைய ஆதாரம் எங்க இருக்கின்றது என்றால் மண்ணீரல் இருக்கின்றது. மண்ணீரல் இயக்கத்தை சரி செய்வதற்கான புள்ளி இடது கையில் இந்த கோடு ரேகைக்கு கீழ்ப்பக்கமாக இந்த இடத்தில் இருக்கின்றது. இந்த புள்ளியை இயக்குவதன் மூலமாக மண்ணீரலை முழு ஆற்றல் மிக்க மண்ணீரலாக நாம் மாற்றி அமைத்து விட முடியும். அப்படி மாற்றி அமைக்கின்ற பொழுது உடலில் ஏற்படுகின்ற வீக்கங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு இந்த புள்ளி அற்புதமாக பயன்படுகிறது. அப்ப சிறுநீரக செயலிழப்பில் கூட அந்த ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அப்புறம் கண்ணுக்கீழே வரக்கூடிய வீக்கங்கள், முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், கைகாலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாவற்றுக்குமே அடிப்படை காரணம் மண்ணீரல். மண்ணீரல் இயக்கம் சரியா இருக்க வேண்டும் என்றால் இந்த புள்ளியை பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் வெற்றி காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த பகுதியை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் ஆகிய 4 துணை தலைப்புகளில் நாம் ஆரோக்கியத்தை, உடல் நலனை மேம்படுத்தி அவர்களுக்கு அவர்களாகவே உடல் நலனை நிர்வாகம் செய்து தொடர்ந்து எந்த ஒரு மருத்துவரையும் பார்க்காமல் எந்த ஒரு மருத்துவமனையினுடைய உதவியையும் நாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நம்மை நாமே பாதுகாக்கும் வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி 48வது வாரத்தை நெருங்கி இருக்கின்றது. பொன்விழா வாரத்திற்கான ஏற்பாடுகள் நீங்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்வதான இருக்கின்றது. இன்னும் நீங்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றீர்களோ அதை இந்த பகுதி மிக மிக அற்புதமாக உங்களுக்கு மலர இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் பயன்கள் எளிதாக தரப்படுகிறது. ஏன்னா யாரையுமே நம்ம கேட்டு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நாமே பார்த்துக்கணும். யாருக்கும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை இருக்குமானால் அது மனிதனுக்கு மேம்பட்ட இல்லை. உயிரா மானமா என்றால் மானம் பெரிது. அப்ப அந்த மானத்தை காப்பாற்றக்கூடிய யார்ட்டையுமே எதுவுமே நம்ம ரிக்வெஸ்ட் கேட்க கூடாது. அப்படிப்பட்ட வாய்ப்பை இப்படி ஒரு எளிமையான ஒரு மருத்துவம் நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவது நம்முடைய கட்டாய கடமை என்பதை இந்த பகுதியை நம்ம வழங்கி தருகின்ற எல்லா புகழும் இறைவனுக்குத்தான். அவன் யார் மூலமாக இதை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான் என்றால் இதை யார் மூலமாக பெறுகின்றோமோ அவர்கள் எல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.